ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே கிருபையாக இருப்பீராக. ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலும் உங்களுடைய பிரசன்னத்தை ஆண்டவரே தேடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் யாரும் உம்மை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னது போல ராஜா, ஆண்டவரே பரிசுத்தத்தை எங்களுக்கு நீர் தருவீராக. ஆண்டவரே பரிசுத்தத்தை நீர் எங்களுக்கு நீர் தருவீராக 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 ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக. ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை சுத்திகரிப்பதாக. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களை ஆட்சி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே எல்லா தடையும் நீக்கி நீர் சீக்கிரமாய் கொண்டு வருவீராக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கான ஆண்டவரே ஸ்தானத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்துவீராக. இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காலை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவாராக. நம் ஆண்டவர் அன்புள்ள தேவன். அல்லேலூயா. அன்புள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் நம் ஆண்டவர். நம் ஆண்டவர் கிருபை நிறைந்த தேவன். அல்லேலூயா, ஆமென். அவர் இந்த 12வது மாதம், கடைசி மாதம், முதல் ஆராதனைக்கு ஆண்டவர் நம்மளை பத்திரமாய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 12 மாதமும் இந்த 11 மாதமும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல நம்மளோடு கூட எபினேஸ்வராய் இருந்திருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற தேவனா இருந்திருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர் என்பதற்காக அவர் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதுனால அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். யாராவது அதிசயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் ஆண்டவர் அதை பண்ண, இந்த 30 நாளில் பண்ண அவரால் கூடும். அல்லேலூயா. ஆமாம். நம்ம ஆண்டவர் மேலே முழு விசுவாசத்தை வைத்து, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் தான் இதை பண்ண முடியும்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் எதெல்லாம் இந்த 11 மாசத்துல செய்து முடிக்க முடியாமல் போச்சோ, இந்த 30 நாள் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா உதவிகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வது நமக்கு தான் கஷ்டம். ஆனால் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையிலும் நம்ம சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். இது கண்டினியூஸாக பாட போகிறோம். நம்ம எந்த சாங்குக்கு நடுவுலையும் இடையிலையும் முடிந்த பிறகு பிரேக் கிடையாது. தொடர்ந்து பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா சத்தமாக பாடுங்க. கடைசி மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நல்லா சத்தமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்ம எல்லாரும் அவருடைய நாமத்தை போற்றுவோம். நீங்கள் எப்படிலாம் ஃபீல் பண்ணி பாடுறீங்களோ அப்படி பாடலாம். எழுந்து நின்று பாடணும்னா பாடலாம். முழங்கால் படிட்டு பாடலாம். பிரேக்கே இல்லாமல் இன்றைக்கி போவோம். ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து வழி நடத்துவாராக. சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். நல்லவர் இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறா
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், நல்லவர், நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அந்தினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மை தந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உணர்ந்து சொல்லுமா, ஆண்டவரே என்னோடு இருப்பற நீ பெரியவர், பெரியவர் அற்புதரே. இன்னொரு முறை சொல்லுமா, உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே.
விசுவாசமாய் பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், எக்காலம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், எக்காலம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் அற்புதர் அற்புதர். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஜெயத்தை தருகிற ஆண்டவர். சேர்ந்து பாடுவோம். வெற்றி ஆண்டவரே. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் இருப்பதால் எனக்கு வெற்றி. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுமா, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
கொள்வார், கரம் பிடித்து அழைத்து கொள்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி. என்னென்ன துன்பம் வந்தாலும், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சேர்ந்து சொல்லுவோமா சத்தமா? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம், சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் சொல்லுவோமா? ஆண்டவர் நீர் அவனை பறித்துக் கொண்டீர். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி. பாவங்கள் போக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் கருமுகனார், இயேசுவின் கருமுகனார், சுகமானே சுகமானே, நாம் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதைக் கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதைக் கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் விசுவாசமாய் சொல்லுவோமா? என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதைக் கண்டும் பயப்படேன். மீண்டும் ஒரு முறை, என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதைக் கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதைக் கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன்,
நடத்துவீராக. இயேசு நடத்துவார், இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றென்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றென்றுமே. மீண்டுமா, இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றென்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றென்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதைக் கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதைக் கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதைக் கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதைக் கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன். நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். எழுந்து நின்று பாடுவோமா? நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிப்போம். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். 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 ரீமா ஷாதா ராகா ரபா 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 ரபா. ஆண்டவரே, எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்கிறவர். நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடித்து விடவும், கல்மேல் படகுகளிலிருந்து புறப்படவும் தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று சொன்னவர். உம்முடைய பிள்ளைகளுக்காய் யாவையும் செய்கிறவர், உம்முடைய பிள்ளைகளுக்காய் தடைகளை மாற்றுகிறவர், உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்மைகளை செய்கிறவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எங்களுக்காய் யாவையும் செய்கிறவர், எங்களுக்காய் யாவையும் செய்கிறவர். ரீமா ஷாதா ராகா ரபா 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 ரபா. தோல்விகளை மாற்றுகிறவர், தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர், விடுதலையை வாழ்க்கையிலே தருகிறவர், சந்தேகங்களை எங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துகிறவர், அவிசுவாசங்களை அப்புறப்படுத்துகிறவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya, ஹalleluya. இதை விசுவாசிக்கிறவர்களுடைய கரங்களை உயர்த்தி என் தேவனாலே எல்லாம் கூடும் சொல்லுவோமா? யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாள், அவள் முன்பதாக தேவதூதன் வந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி இயேசுவினுடைய பிறப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். உன்னிடத்திலே தோன்றுகிறது பரிசுத்தம் உள்ளதாய் அது இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீ கர்ப்பவதியாவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், அவர் உன்னதமான அவருடைய குமாரன் எண்ணப்படுவார் என்றெல்லாம் தூதன் வந்து சொன்னாலும் அவளுக்குள்ளே ஒரு காரியம், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி. ஆனால் தேவதூதன் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. நம் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹalleluya. அதை அப்படியே அறிக்கை பண்ணுவோமா? என் தேவனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையிலே இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாங்களே, நான் என் ஆண்டவருக்கு அடிமை, நான் என் ஆண்டவருக்கு அடிமை.
ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு, ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தன்னை அர்ப்பணித்தார்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற வார்த்தை அவர்களை கொண்டு தேவன் நிறைவேற்றினார். முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு கிடைத்ததென்றால் அந்த கன்னி மரியாள் அன்றைக்கு தன்னை ஆண்டவருக்கு என்று தன்னை அடிமை என்று ஒப்பு கொடுத்ததினாலே இன்றைக்கு உலகம் மகா பெரிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறதே. நாள்தோறும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அநேகருடைய சாபத்தின் நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து போடுகிறார். காரணம் என்னன்னு சொன்னா, நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னதினாலே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிறதான அந்த வார்த்தை அவர்கள் மூலமாய் நிறைவேறிற்று. இன்றைக்கு அந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணுகிறோம், அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம். நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி மரியாளை போல ஒப்பு கொடுத்தால், இன்றைக்கு இந்த ஆராதனையை விட்டு நீங்கள் கடந்து வீட்டுக்கு போகும் பொழுது எந்த காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீர்களோ, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் நிறைவேறும். ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வார். பழைய ஏற்பாட்டிலும் கூட 430 வருடங்கள் எகிப்து நாட்டிலே இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைகளாய் கிடந்தார்கள். விடுவிப்பார் ஒருவரும் இல்லாமல் அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள், கூக்குரலிட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள், மனமடித்து போனார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் மோசேயை கொண்டு அங்கே ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். 10 வாதைகள் அங்கே நடந்தது. அது மாத்திரம் இல்ல, அந்த 10வது வார்த்தை அந்த வாதையின் பொழுது ஜனங்கள் விடுதலையாய் கடந்து போக செய்தார். காரணம் என்ன தெரியுமா? மோசே தன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தார். மோசே கர்த்தரின் சொல்படியே செய்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சொற்படி நாம் செய்வோமானால், ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நம்மை முழுமனதோடு அர்ப்பணிப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை நிறைவேறும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவோமா? நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்க சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு அற்புதம் வரணும்னா நம்ம ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் சொற்பொறி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம் மூலமாய் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு ஏன் வார்த்தைகள் தாமதமாகின்றது? கர்த்தர் அநேகருக்கு நம்மிலே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? இன்னும் நம்ம கீழ்ப்படிவதிலே நாம் சரியாய் ஸ்திரமா இல்லை. பிரசங்கங்களை கேட்கும் பொழுது உணர்ச்சி வசப்படுகிறோம். மற்ற காரியங்களில் சில நேரங்களில் ஜெப வேளைகளிலே உணர்ச்சி வசப்படுகிறோம். அதற்கு பிறகு தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு நாம் தயாராக இல்லை. இந்த காலை வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். முழுமனதோடு கூட நாம் அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதி செய்ய நீங்க தொடங்கும் பொழுது, துதி செய்ய நீங்க தொடங்குனீங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தருவார். எதெல்லாம் உங்களை தடை பண்ணி கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் உங்களை விட்டு கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? விசுவாசத்தோடு சொல்லுவோம். உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும். மனுஷராலே கூடாதவைகள் எல்லாம் தேவனே உம்மாலே ஆகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. செய்ய தொடங்கியதும் எதிரிகள்
அற்புதம் செய்கிற தேவனே, உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. Yes. ஆண்டவரே, துதி செய்ய தொடங்கும் பொழுதே ஒரு பெரிய உணவை கட்டளையிடுகிறவர். நடந்தானே இயேசு நாமத்தில் அலங்கார வாசலிலே நாமத்தில் உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. விலைக்கு சென்றான் யாக்கோபு பெருங்கசிதீர் பெருங்கூசலமா பிழைப்பதற்காய் ஒரு கோலுடையுமாய் சென்றது அந்த மனுஷனை தேவன் திரள் கூட்டத்துக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். ஒன்றுமில்லை என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். ஒன்றுமில்லாத நிலைமையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். என் கைகளிலே ஒன்றுமில்லை, என்னுடைய வீட்டிலே ஒன்றுமில்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஒன்றுமில்லை, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக வேண்டும் என்று சொல்லி இருந்த அந்த சாரிபாத் விதவையின் வீட்டிலே கர்த்தரால் அற்புதம் செய்ய கூடுமானால் உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடும். உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. Yes, amen. Hallelujah. அன்றைக்கு சாரிபாத் விதவையினுடைய வீட்டிலே எலியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்தாரே, கர்த்தர் அற்புதம் செய்தாரே. எலியாவினுடைய வார்த்தையினாலே, எலியாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சாரிபாத் விதவையினுடைய வீட்டிலே மாவு குறைந்து போகவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. தேவ ஊழியனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் ஒரு குறைவையும் கர்த்தர் உங்களுக்கு வரவிட மாட்டார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே சொல்லுவோமா, இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுவோமா, என் தேவனே நீர் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறவர், நீர் நிறைவாக்குகிறவர். எல்லாரும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. ரீமா ஷாதா ரகா ரகா ராபா. அபிஷேகம் பெற்ற பிள்ளையே, நீ நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய நாம மகத்துவங்களை துதித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இருக்கிற எல்லா குறைகளை கர்த்தர் மாற்றுவார். இல்லை என்கிற நிலைமை, என் வீட்டிலே சமாதானம் இல்லை ஆண்டவரே, என்னிடத்திலே பணம் இல்லை ஆண்டவரே, அப்பா என்னிடத்திலே விசுவாசம் இல்லை ஆண்டவரே, என்னிடத்திலே சொல்லிக் கொடும்படியான நற்கிரியைகள் ஒன்றுமில்லை அப்பா, என்னிடத்திலே பரிசுத்தம் இல்லை என்று சொல்லுவோமானால் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சரி பண்ணி அவரை நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் உங்கள் அருகாமையிலே வந்திருக்கிறாரே, இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஹalleluya. என்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்கப்பா, என்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தினவர், சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தினவர். அன்றைக்கு சிலுவை மரணமானது ஒரு சாபத்துக்கு அடையாளம் அப்பா ஆண்டவரே, ஒரு சாபத்தின் அடையாளம், ஒரு கொடூரத்தின் அடையாளம். ஆனால் சாபத்தின் கொடூரத்தின் அடையாளமாயிருந்த சிலுவை
சிலுவையை இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஜெயித்தபடியினாலே இன்றைக்கு அதை எங்களுக்கு ரட்சிப்பின் சிலுவையாய், ரட்சிப்பின் தேவனாய் நீர் இருந்து எங்களுக்கு ரட்சிப்பை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. உலகம் பார்க்கிற விதமாக அல்ல, உலகம் எப்படி பார்க்கிறதோ அதையே ரிவர்ஸ் ஆக்கி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் அப்பா, ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. எங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். எங்களுடைய ஆண்டவரே எல்லா பாதகமான சூழ்நிலைகளையும் சாதகமாய் மாற்றுகிறவர். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துகிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இதோ என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தின மரியாளை போல எங்கள் ஆண்டவருக்கு எங்களை அடிமைகளாய் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல, கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் பெற்றவராய் இருப்பீராக. நாங்கள் அல்ல, எங்களை மறைத்து கிறிஸ்து எல்லா இடங்களிலும் வெளிப்படுவீராக. எங்கள் ஆசீர்வாதத்துக்கு காரணம் என் கை பிரயாசமோ என் பலனும் இதை சம்பாதித்தது என்று சொல்லாதபடி அவர் கிருபையினாலே, அவர் கிருபையினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ரீமாதா ராக்கா ரபா ரீ ஷாதா ராகாதா ராக்கா ரபா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை ஆராதனை செய்வோம். அவர் தான் ஆராதனைக்கு உரியவர், அவர் மாத்திரமே ஆராதனைக்கு உரியவர். வேறு ஆராதிக்கத்தக்கவர்களோ இந்த இடத்திலே உயர்ந்தவர்கள் என்று சொல்லிய ஒருவரே இல்லை. அவரே இந்த சபையின் பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார். அவரே பிரதான மேய்ப்பன், அவரே பிரதான மேய்ப்பன், அவரே ஆடுகளுக்கு வாசலாய் இருக்கிறாரே. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. நீரே ஆராதிக்கத்தக்கவரப்பா, நீரே ஆராதிக்கத்தக்கவரப்பா, நீரே ஆராதிக்கத்தக்கவரப்பா. நீரே போற்றப்படத்தக்கவர், நீரே புகழப்படத்தக்கவர், நீரே சதா காலத்துக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறவர் ஆண்டவரே. ராஜாதி ராஜா, நித்திய நித்தியமாய் ராஜாவாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு மரியாளை போல இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். மோசேயை போல ஆண்டவரே உம்முடைய சொற்படியே செய்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.